இந்தாப்பா அந்த தங்க மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படனாலும் தர. எதுக்கு? திங்கிறதுக்கா? யோ துண்டுறதுக்கா? அந்த தங்க மீன் வேற மீனியா? இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கறது, வெட்டுறதுக்கு இல்ல. தெரிதா? நீ அடுத்த காலி பண்ணு. இங்கதான் டிரைவர், கோழி வாங்கிட்டு வர, கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி போய. இந்தாப்பா 1/4 கிலோ 1/2 கிலோ ஊத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அட்டாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வருது. யோ நீ இத பாத்துக்கியா? கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி, ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ. கொஞ்சம் கோழித. நிறுத்து 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 நிறுத்து. தாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு துக்குடை எல்லாம் போடுற? இதுல 1/2 கிலோ தான் இருக்கா, இன்னொரு 1/2 கிலோ போட தேவை. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்ல வேற கடையை பாத்துக்கிறேன். காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல வேணும், அவ்வளவுதானே? பார்த்தா கோழ மாதிரிதான் இருக்கிறான். பாத்தியா? கரெக்டா 2 கிலோ போதுமா? ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கின்னு, இது 2 ஒரு கோழி தான்யா. வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அது மாதிரியா இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது, இது 2 ஒண்ணு தானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவன நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 ரூபா. குடு. எதனா சொல்ற. மூலமா வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்குறியா இல்ல அதுலயே கம்சல் அடிச்சிட்டியா? கம்சல் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய் என்ன குருடன்னு நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? 2 காலு. இது 2 காலு. மொத்தம் ஒரு கோழிக்கு 2 காலு. அடே என்ன என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்மி விட்றா? வா நான் கேக்குறேன். இதப்பா கசாப்பு, ஒரு லூசு பையல கோழி வாங்கனப்ப நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி எப்படி விக்கலாம்? என்ன பச்சுக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சிட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3னாரு, நீ என்ன பச்சுக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையா? அது நான் தான். 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது ஏத்தா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த படம், இது 27 வயசுல ஏத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அதே எப்படி எப்படி பெருசாரு சொல்ல உச்சது இதே. இந்த கோழி சின்ன வயசுல உச்சது, அதே 2 ஒண்ணு தானே? ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே டேய், இப்ப நான் என்ன வண்டி ஓடன்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ. போடா. ஓய் என்ன மர்ச்ச பெரிய ஹீரோ நினைப்பா? ஏதோ தகராறு பண்ண வந்த மாதிரி தெரியுது. நான் தகராறு பண்றேன். தகராறு பண்ணது நீ மேன். உன்னை யாரு அந்த பொண்ணு கூட பைக்கு சொல்லி கொடுக்க சொன்னது? என்ன டாவ் அடிக்கிறியா? அத சைட். ஓ அந்த பொண்ணா? ஓ அந்த பொண்ணுதான். யோ அந்த ராணி யார் தெரியுமா? என் டாவு காதலி. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடைய வச்சிருக்கேன். நடுவுல புது கொத்துட்டு போலான்னு நினைக்கிறியா? என்ன விட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கிற? இந்த பார், இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் காதலிக்கிறதா யோசிக்கவே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் அந்த பொண்ணை லவ் பண்ண போறேன். என்ன பண்ணுவேன்? லவ் பண்ண கூடாது. பண்ணுவேன். லவ் பண்ண கூடவே கூடாது. பண்ணியே தீருவேன். ஷோ நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் அவளை காந்தி பார்க்ல சந்திக்க போறேன். நீ அங்க வரக்கூடாது, வரவே கூடாது. வருவேன், நிச்சயம் வருவேன். அதே டைமுக்கு அதே பார்க் அதே பொண்ணை பார்க்க நானும் வருவேன். வாயா, அவ யாருக்குன்னு பாத்துலாம்.
மச்சான் எங்கிட்ட சவால் விடாத. நான் மீச வளர்த்த ஆம்பளை. நான் மீச வெச்ச ஆம்பளை. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சுட்ட, நான் வெச்ச மீச எடுத்துறேன். நான் வளர்த்த மீச எடுத்துறேன். பார்க்கலாமா? பாத்துருவோம். யோ பத்ரர காந்தி பார்க் 5 மணிக்கு. மாடிட்டோம் மச்சான், மாடிட்டோம். நந்தவனத்தில் ஓராண்டே கொண்டு வந்தான் ஒரு தோண்டே ஆதை கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஐயோ சட்டை எரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே, தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம். முதலாளி லொல்லு கத்துறாரியா? நீ சட்டை தேய்க்கிற நம்பர் கொடுத்துரு. எப்பவோ தேய்ச்சிதான் எடுத்துட்டு போங்க. என்ன இப்படி பாக்குற? என் மொழியே அப்படித்தாங்க. அந்த மொழியில புளிய வச்சாரேடா. இந்தாங்க. ஏண்டா ஒரு சட்டையை தேய்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சட்டையா இது? சர்க்கஸ் கூடார மாட்டு இருக்குது. நாலா பக்கம் உள்ள பூந்து தேய்க்க வேண்டாம். கொண்டா பெரிய சட்டையை தேய்க்கிறான். நான் தேய்க்கிறது. ஐயோ என்னடா இது? சட்டையில ஓம் படம் தெரியுது. இங்கிருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது. ஐயோ கிளாட்டி மீட்டியோ சம்பளம் எப்ப கொடுக்குறீங்க? விடா கையா, நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறையா? ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சிலுக்கு சட்டையை தச்சு பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வந்து நிக்கிறிய. உன்னை என்ன சொல்றது? ஓட்டையை நானா போட்டேன்? இஸ்திரி போட்டு போய் கேளுங்க. டேய் இஸ்திரி போட்டு சட்டையா பயாஸ்கோப் காட்டுற கண்ணாடியாடா? வாய்க்கு வந்தபடி பேசாத. குடிச்சிருக்கிறியா? பல்ல கட்டி போடுவேன். நீ குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன்னு சொல்றியாடா? ஏன்டா சட்டையில ஓட்ட போட்ட? இந்தா என் தொழிலை பத்தி பேசாத. என்ன பத்தி 1000 கேவலமா பேசு. மூஞ்சில காரி தூப்பு. நாயே 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 எச்சுபறிக்கு பரதேசி பண்ணாத. இது சரி. ஆனா என் தொழிலை மட்டும் கேவலமா பேசாத. இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியே இஸ்திரி போட்டிருக்கிறேன். டெரிகாட்டன்னு, டெர்லின்னு, உள்ளி உள்ளி சொல்லி சொல்லி தடி போடுவேன். இதெல்லாம் ஏன்டா சொல்ற? இது வரைக்கும் யாருக்கிட்ட இருந்த கம்ப்ளைண்ட் கிடையாதியா? நீ வாட்டர் சட்டைய குடிச்சு விட்டு என்ன வம்பு கிடக்குற? குடிச்சிட்டு பொட்டிய போட்டிய சட்டைய ஓட்டைய போட்டதும் இல்லாம பேச்சு வேற. வண்டி போச்சு, என் வண்டி அக்கு வேற ஆணி வேற கழட்டி போட்டானுங்களே. ஆனா பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? வடிவேலு வடிவேலு வண்டியை ஓடிச்சது வெளியே வாடா. சோமாரி மண்ணு மாறியா அது சாமி பர்றா முச்சமிக்கு செய்யறது செஞ்சுட்டு உள்ள உட்காந்து வைக்கிறியா? வெளியே வாயா. கம்முனு கட்டுறா. பூச்சில வச்சு முச்சிட போறாங்க. என்ன மாதிரி பாதியா வந்தாலும் பரவாயில்ல. கம்முனு கட்டுறா. இவன் தாங்க கசாப்பு. வள்ளி குப்பை வடிவேலு. பயங்கரமானவன். அது சரி, வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற? வெளியே வந்து கத்துனா கேட்காத. அதான் விஷயம் என்ன? யோ சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சி போச்சு. அது எந்த லட்சுமி? இவர் தள்ளின்னு போய் தேய்க்கிற லட்சுமி. இஸ்திரி பொட்டி வண்டி அத வச்சிட்டியே. ஒரு 1000 ரூபாய் கூட நாங்க தகராறு. அவன் காசு கேட்கிறான். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து துரத்துங்க. அறிவு வெட்டவன 1000 2000 உனக்கு சாதாரணமா இருக்கா? நான் கீழே இறங்கி வரேன். இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு. கார் கண்ணாடி உடைச்சிடாதீங்க. வாங்க வாங்க வாங்க. கப்புன்னு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம். வேலை நிறைய இருக்குதுக்கா. யோ உன் ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல எனக்கு கொடுக்கணும். என்னமோ நான் கொடுக்கணும்ன்றிய. எல்லாரும் வெளியில போங்க. முதலாளி என்னங்க நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன். கையில கட்ட வச்சிருக்கான். பட்டுன்னு கண்ணாடி உடைச்சிட்டான்னா கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டா. நீ ஓர போக்க பார்த்தா எட்லைட்டி கை போல் இருக்க. கை வச்சிட்டா நீ. கண்ணாடி உடைச்சிட்டான். நிறுத்துறா. நீ துட்டு
கொடுத்தாரா கண்டே உன் வண்டியில தொண்டி அம்பாஸ்டர் வண்டி அடிக்குது பாருண்டி. என்ன ரைம் எங்க இருந்து என்னத்த வருதுலாம்? வாயில இருந்தாடா ஒட்டின்னு போடா பேமானே ஒட்டின்னு போடா டேய். போங்கடா போங்கடா. இதெல்லாம் ஒரு டயர் ஊத்தி போறாங்க பாரு. ஐயோ இப்ப திருப்தியா உங்களுக்கு? போங்கடா. என்ன முதலாளி காரை அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க? அடைச்சா ஒவ்வொன்னா சொல்லி அவங்கள உடைக்க வச்சு விட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம் அடுத்த மாசத்துல இருந்து ஒண்ணு சம்பளமே கிடையாது. இந்த மாசம் எனக்கு சம்பளம் வேண்டாம். அதான் காரே இல்லையா, அப்புறம் எனக்கு சம்பளம். ஏமாளி காரை இல்லையே, நீ எப்படி போவீங்க? என்னது போறோம் குதிரை வண்டி தான். ஆஹா.